சென்னையை அடுத்த பல்லாவரம் பம்மல் பகுதியில் நடந்த கூட்டத்தில் பேசிய திமுக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் நெல்லிக்குப்பம் புகழேந்தி, தனக்கு மட்டும் அதிகாரம் இருந்தால் 24 மணி நேரமும் டாஸ்மாகை திறந்து வைப்பேன் என்றும், குடித்துவிட்டு சாகிறவன் சாகட்டும், மீதம் இருப்பவனை வைத்து ஆட்சியை நடத்திக் கொள்வோம் என்றும் கூறினார். கடந்த 2016 தேர்தலில் டாஸ்மாக் கடைகளை மூடுவோம் என்று சொன்னதால்தான் ஆட்சிக்கு வர முடியவில்லை என்றும் அவர் கூறினார். போன எலெக்ஷன்ல தோத்ததுக்கு யார் காரணம்? ஆட்சிக்கு வராதுக்கான நாங்க தான் காரணம். என்ன காரணம் கேட்கிறியா? நாங்க வாயை வச்சுட்டு சும்மா இருந்து போன எலெக்ஷன்ல எங்க தளபதி சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் டாஸ்மாக் கடையை முதலில் மூடுவோம். நாங்க என்ன நினைச்சோம், மூடுவோம்னு சொன்ன உடனே தமிழ்நாட்டில் இருக்கிற தாய்மாரெல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து அப்பா குடிக்கிறான், அண்ணன் குடிக்கிறான், தம்பி குடிக்கிறான், மாமன் குடிக்கிறான், மச்சான் குடிக்கிறான், கடையை மூடுவேன்னு சொல்றாங்களேன்னு ஒட்டுமொத்தமா இவங்களுக்கு ஓட்டு போடுவோம் நாங்க கணக்கு பண்ணோம். ஆனா குடிக்கிறவனா சேர்ந்து என்ன பண்ணா தெரியுமா? பிரச்சாரத்தை தொடங்குற இடமே டாஸ்மாக் தான். இவெல்லாம் ஆட்சிக்கு வந்தான்னா கடையை மூடிட்டா நம்ம என்ன பண்றோம்னு குடிக்கிறவர்கள்லாம் சேர்ந்து ஓட்ட மாத்தி போட்டுதான் நாங்க ஆட்சியை விட்டு போனோம். என்னது ஆட்சியை விட்டு போனோம். இந்த எலெக்ஷன்ல ரொம்ப பேர் கேட்டான், மூடுவீங்களான்னா. எனக்கு மட்டும் அதிகாரம் இருந்தால் டாஸ்மாக் ராத்திரி 12 மணிக்கு, மதியம் 12 மணிக்கு திறந்து ராத்திரி 10 மணிக்கெல்லாம் கூட சொல்ல மாட்டேன். 24 hours ஓப்பன். எவனுக்கும் வஞ்சனை இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, குடிக்கிறவன் தானே குடிக்க போவான். குடிக்கிறவன் யானாக இருந்தாலும் சரி, அவரு சொல்லி திருந்துமா இவரு சொல்லி திருந்துமா இல்லை, அவனா திருந்தனாதான் உண்டே தவிர வேற எவனா அவனை திருத்த முடியாது. இது என்னுடைய கருத்து. நான் ஏன் 24 hours ஓபன் பண்ணா, நீ நாட்டுக்கு வேஸ்ட். 24 hours குடிக்கி நீ சாவு, மிச்சம் மீதி வச்சு நான் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.